வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நான் வி விஸ்வநாத், சீனியர் ஏஎல்பி இந்தியன் ரயில்வே. நம்ம அருண் அகாடமியில் படித்து தான் நான் ஏஎல்பி ஆனேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஎல்பிக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துங்க, அதிகமாக இந்தியன் ரயில்வேல நம்ம சம்பளம் வாங்க முடியும் அப்படின்னா அதில் பர்ஃபெக்டான ஜாப் எதுனா லோகோ பைலட் ஜாப் தான். அதில் தான் நம்மளால அதிக சம்பளம் வாங்க முடியும். மேக்சிமம் சேலரி நம்மளால நிச்சயமாக ஏஎல்பியா ஜாயின் பண்ணா வாங்க முடியும் இந்தியன் ரயில்வேல. சரி, எவ்வளவு நம்மளால வாங்க முடியும், என்ன அலவன்ஸ் இருக்கு, என்ன டைப் ஆஃப் லீவு நமக்கு தராங்க, இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த என்டையர் வீடியோவையும் முழுசா பாருங்க. இப்ப நீங்க எந்த எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா குரூப் சி எக்ஸாம் எழுத போறீங்க. சரிங்களா? குரூப் சி எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 லெவல்ல இருக்கும், பிளஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த 4 லெவல்ல முதல் 2 லெவல் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, அது வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரெண்டு லாங்குவேஜ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்றாங்க. என்னன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. அந்த தேர்ட் எக்ஸாம் உங்களால ரீஜனல் லாங்குவேஜான தமிழ் எழுத முடியாது. அப்படிங்கறதுனால நீங்க இந்த சிபிடி எக்ஸாமே நீங்க இங்கிலீஷ்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத நிச்சயமா ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அருண் அகாடமியில அதுக்கான ஃபுல் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம்ஸ் கண்டினியூஸா வைப்பாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னாவே சிபிடி 1 and 2 ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம். அந்த தேர்ட் எக்ஸாம் சைக்கோமெட்ரிக்கும் உங்களுக்கு இங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டீடைல்ஸும் ப்ரீவியஸ் வீடியோல இருக்கும், பாருங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது இருக்க அதே டீடைல்ஸ் வெரிஃபிகேஷன் அப்ப கொடுக்கணும். ஸோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நமக்கு என்ன அதிகமாக கிடைக்கும், அதிக சேலரி எந்த ஜாப்ல தான் கிடைக்கும், லோகோ பைலட் ஜாப்ல தான் கிடைக்கும். சரி, அதிக சேலரினா எவ்வளவு கிடைக்கும், இனிஷியலா நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளவு கிடைக்கும், ஒவ்வொரு முறையும் நான் ஒரு போஸ்டிங் ஆர் ப்ரொமோஷன் எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க, அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும், ஃபைனலா எனக்கு என்ன கிடைக்கும், எந்த பென்ஷன்ஸ் கீழே நான் வரேன், அப்ப என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இதுல எப்ப எந்த டைம்ல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க உடனே நம்ம அகாடமியை அப்ரோச் பண்ணுங்க. சரி, இப்ப பே மேட்ரிக்ஸ் பார்ப்போம். பே மேட்ரிக்ஸ் என்னதுன்னா, இப்ப நம்ம எந்த பே கமிஷன் கீழே வரோம்னா 7th பே கமிஷன் கீழே வரும். சரிங்களா? அதுல பே மேட்ரிக்ஸ்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 3 டேர்ம்ஸ் இருக்கு. அது என்னன்னா கிராண்ட் பே, அதாவது கிராஸ் பேன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பே லெவல், அதுவும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பே லெவலை வச்சுதான் நமக்கு இன்கிரிமெண்ட் போடுவாங்க. இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்துல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். லெவல் 2 to up to 11, 18 வரைக்குமே இருக்கு. ஸோ நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இந்த 3 டேர்ம்ஸ் தான் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. சரி, இப்ப நான் ஏஎல்பி ஆயிட்டேன், எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் நான் வந்து என்ட்ரி ஆகிறேன். எனக்கு இப்ப வந்து நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு அந்த சம்பளத்தை வாங்க போறீங்க அப்படின்னா எவ்வளவு சம்பளம் உங்க கையில கொடுப்பாங்க அப்படின்னா பேசிக் பே மட்டும் 19,900 உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது கிராஸ் பே 1,900 வரும். சரிங்களா? என்ன லெவல்ல வருவீங்க, லெவல் 2ல வருவீங்க. சரிங்களா? இது வந்து நான் வந்து ஏஎல்பி ஆயிட்டேன். ஓகே, நான் ஒர்க் பண்ணேன் 2 years, நான் வந்து ப்ரொபேஷனரி பீரியட் முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு சீனியர் ஏஎல்பி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன வருவீங்க, அப்படியே ஜம்ப் ஆகி லெவல் 4 போயிடுவீங்க. ஒவ்வொன்றும் நீங்க நினைக்க வேண்டாம், உடனே உங்களுக்கு லெவல் 4 வந்துடும். சரி, லெவல் 4 வந்துடுச்சு, நான் சென்டர் ஆயிட்டேன். அண்ட் தென் மறுபடியும் ஒர்க் பண்ணேன், கூட்ஸ் எல்பி ஆயிட்டேன். அது எல்பி ஆயிட்டேன் அப்படின்னாவே உங்களுக்கு மினிமம் என்ன வந்துடும், 6க்கு வந்துடும். அப்படியே ஜம்ப் ஆகி நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபர்தரா உங்களுக்கு அப் டு 12 வரைக்குமே நீங்க போகலாம். அது எப்படி நான் 12 வரைக்கும் போக முடியும், அதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, அது என்னென்ன ஸ்கோப் இருக்கு, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பா ஆர்வமா இருப்பீங்க. அதை நம்ம பார்ப்போம், இந்த வீடியோல கீழே பார்ப்போம். சரிங்களா? இப்ப என்ன பென்ஷன் சிஸ்டம் கீழே நம்ம வரோம் அப்படின்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ங்கிற சிஸ்டத்துக்கு கீழே வரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ஜாப்னாவே ஒரு செக்யூரிட்டி இருக்கு இல்ல. எதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்னு படிக்கிறோம், இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது எதை வச்சு போடுறாங்க அப்படின்னா மார்க்கெட்ல நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது
உங்களுக்கு வந்து 3 கேடர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 3 கேடர் என்னங்கிறத நம்ம ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர ரிட்டர்ன்ஸை நம்ம கொடுப்பாங்க. அது பாசிட்டிவ் இம்பாக்டா தான் இருக்கும், அது நெகட்டிவாலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்க பயந்துக்க தேவையில்ல, உங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், டைப் ஆஃப் போஸ்டிங். நான் ஏஎல்பி ஆயிட்டேன், கண்டிப்பா நம்ம ஏஎல்பியா மட்டுமே இருக்கணும்னு வேலைக்கு வரமாட்டோம். வெறும் 19,900 பேசிக் பேவுக்கு ஆசைப்பட்டு வரமாட்டோம். நிச்சயமா நம்மளுக்கு அதிக சம்பளம் வரணும், நல்ல ரெஸ்பெக்ட் வரணும், சொசைட்டில ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. அப்ப இதுல என்னென்ன ஹைராக்கி இருக்குன்னு, என்னால் எவ்வளவு தூரம் என்னால இதுல சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் இங்க உங்களுக்கு ஒரு ஹைராக்கியா கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செலக்டா என்ன ஆயிட்டீங்க, ஏஎல்பி ஆயிட்டீங்க. ஏஎல்பி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்னு சொன்னேன், 19,900. எனக்கு புரியல, இவ்வளவுதான் சம்பளமானா? கிளியரா சொன்னேன், இது என்னன்னு சொன்னேன் நான், பேசிக் பே. இது வந்து என்னது, பேசிக் பே தான். சரி, பேசிக் பே வந்துட்டு 19,900 பிளஸ் இதுல எனக்கு என்னென்ன அலவன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க சொல்றேன். 1-2 அலவன்ஸ்னா பரவாயில்ல, நமக்கு நிறைய அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப சம்பளம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதோட அதிகமாவே கிடைக்கும். சரிங்களா? அந்த சம்பளம் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐதாக்கி முடிச்சிடலாம். இப்ப ஏஎல்பி ஆயிட்டோம், இப்ப அடுத்தது எங்க போறீங்க, சீனியர் ஏஎல்பி ஆயிட்டீங்க. சரிங்களா? சீனியர் ஏஎல்பி என்ன லெவல் சொன்னோம், லெவல் 2ல இருந்து உடனே எதுக்கு ஜம்ப் ஆயிடலாம், நம்ம 4th ஜம்ப் ஆயிடலாம். சேலரி உங்களுக்கு என்ன ஆயிடும், ஹைக் ஆகும். சரிங்களா? இதோட பேசிக் பே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 25,500. இதே தான் உங்களுக்கு ஷண்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சென்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஓனா நீங்க லோகோவை டிரைவ் பண்ணலாம். ஏஎல்பி சீனியர் ஏஎல்பியில டைரக்டா நீங்க லோகோவை டிரைவ் பண்ணக்கூடாது. ட்ரெயினை உடனடியாக உங்களை இயக்க விட மாட்டாங்க. சொல்ல போனா இதை நம்ம வந்து டெக்னிக்கலா சொன்னா இது வந்து பிராக்டிஸ் பீரியட். இது என்ன பீரியட், பிராக்டிஸ் பீரியட். இண்டிவிஜுவலா உங்களுக்கு எப்ப ட்ரெயின் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும், லோகோ பைலட்னா என்னது, ட்ரெயினை டிரைவ் பண்ண போறீங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா, நீங்க என்ன பண்ணணும், சென்டர் ஆகணும். சென்டர் ஆனாதான் உங்களுக்கு என்ன தரும், இண்டிவிஜுவலா ட்ரெயினை உங்க கையில கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, அதாயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன வரும், கூட்ஸ் ஏஎல்பி. ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு 24,500 வெறும் பேசிக் பேவே தருவாங்க. இது இல்லாம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெறும் பேசிக் பே மட்டும் கிடையாது, உங்களுக்கு மல்டிபிள் அலவன்ஸ் இருக்கு, நிறைய அலவன்ஸ் இருக்கு. அந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபைனலா உங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்குங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்ததா நீங்க என்ன வரலாம், பேசஞ்சர் எல்பி ஆகலாம், கூட்ஸ் எல்பியா இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா, அதுக்கப்புறம் மெயில் எல்பி ஆகலாம், தென் மோட்டார் மேன் ஆகலாம். மோட்டார் மேன்னா உங்களுக்கே தெரியும், லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம்ல, அந்த பார்த்துருப்போம்ல லோக்கல் ட்ரெயின்ஸ், அந்த மாதிரி யூனிட் ட்ரெயின்ஸ்னு இருக்கும். அந்த யூனிட் ட்ரெயின்லாம் நீங்க இண்டிவிஜுவலா டிரைவ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சீஃப் லோகோ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு. சீஃப் இன்ஸ்ட்ரக்டர், சிஐ, சீஃப் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற போஸ்ட் இருக்கு. அப்புறம் சீஃப் க்ரூ கண்ட்ரோலர் அப்படிங்கிற போஸ்ட் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றேன், நீங்க ஏஎல்பி ஆகி உங்களோட ஒர்க்கிங்ல இருந்து கிடைக்கிறது. இது இல்லாம இன்னும் நீங்க ஹையர் லெவல் போக முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கும் ஒரு சில எக்ஸாம் நம்மளுக்கு வைக்கிறாங்க. அது என்ன எக்ஸாம்ன்றத நம்ம இந்த வீடியோல இன்னும் போக பார்க்கலாம். சரிங்களா? அந்த எக்ஸாம் எழுதுனா நீங்க இப்ப வாங்குற சம்பளத்தோட அதிக சம்பளமும் வாங்கலாம், இன்னும் சொசைட்டில நல்ல கௌரவத்தோட இருக்கலாம். அப்படிப்பட்ட எக்ஸாமுக்கும் இதுல எல்லாம் நீங்க இப்ப ஒன்ஸ் இந்த எல்பி ஆயிட்டீங்கன்னாவே அந்த எக்ஸாம் எழுதலாம். அது என்னென்ன எக்ஸாம் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அது எழுதுனா நம்மளால இன்னும் ஹைராக்கி அதிகமா போக முடியும். சரி, இப்ப பேசிக் பே ஆல்ரெடி உங்களுக்கு பே ஸ்கேல் சொல்லிட்டேன். ஏஎல்பிக்கு என்னன்னு சொல்லியாச்சு, சீனியர் ஏஎல்பிக்கு சொல்லியாச்சு, அண்ட் தென் எல்பிக்கும் சொல்லியாச்சு. 35,400 வரைக்கும் வாங்கலாம். சரி, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான், வெறும் பேசிக் பே உங்க கையில தர மாட்டாங்க. உங்க கையில என்ன தருவாங்கன்னு சொன்னேன், அலவன்ஸோட சேர்த்து தர போறாங்க. அப்படின்னா என்னென்ன அலவன்ஸ் தருவாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிலோமீட்டர் அலவன்ஸ். நம்ம டிராவல் பண்றோம் இல்லையா, டிராவல் பண்றோம்னா அந்த ஒர்க்கிங்க்கு ஏத்த கிலோமீட்டருக்கு ஏத்த அலவன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த அலவன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க கூட்ஸ் எல்பி ஆயிட்டீங்க, இண்டிவிஜுவல் டியூட்டி ஆயிட்டீங்க. இண்டிவிஜுவல் ஆயிட்டு இப்ப வந்து நான் ட்ரெயினை டிரைவ் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க டிரைவ் பண்ற ட்ரெயினுக்கு 30% to 40% கிலோமீட்டர் அலவன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. சம்பளம் பேசிக் பேவை தாண்டி உங்களுக்கு 30-40% எதுல, அண்டர் பேசிக் பேவை, பேசிக் பேவை வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க கிலோமீட்டரா. உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளவு கிடைக்கும், 30-40%. அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்றோம், நம்ம பேசிக்காவே 20,000னா அதுல 30% to 40% உங்களுக்கு கிலோமீட்டர்ல உங்களால எடுக்க முடியும்.
நான் சொல்றது இண்டிவிஜுவல் டியூட்டிலேயே அப்படி சொல்றேன். உதாரணத்துக்கு நான் 216 கிலோமீட்டர் போறேன் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பே வச்சு ஒரு பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க, 30% to 40%. நான் 216ல 30% அப்படின்னு போட்டா அரௌண்ட் 303 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 304 வரைக்கும் கிடைக்கும், அரௌண்ட் 304 வரைக்கும் கிடைக்கும். நான் சொல்றது 13 மீன்ஸ் மிடில் வரும், 32%, 32.3 அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அரௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆக உங்களுக்கு 304 கிலோமீட்டர்ஸ் போடுவாங்க. ஆனா நீங்க ஒர்க் பண்ணது எவ்வளவுதான், 216 கிலோமீட்டர் தான் ஒர்க் பண்ணிருப்பீங்க. அப்போ ஒரு ட்ரெயின்ல ஒர்க் பண்றேன், நான் ஏஎல்பி சார், நான் ஒரு 216 கிலோமீட்டர் போனேன், ஆனா எனக்கு 300 கிலோமீட்டருக்கான சம்பளம் கொடுத்தாங்க. பேசிக் பே இல்லாம நான் சொல்றது, உங்களுக்கு வந்து பேசிக் பே கிடையாது, அது கணக்குல இல்லாம நான் சொல்றேன். சரி, இந்த 304 கிலோமீட்டர்னா 304 ரூபா தருவாங்களா? அப்படி கிடையாது. ஒரு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு 4 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? 4 rupees. அப்ப 304 கிலோமீட்டர் ஒரே நாள்ல 304 கிலோமீட்டர் போறீங்க, பிளஸ் உங்களுக்கு என்னாச்சு 4. அப்ப இன்டூ 304 இன்டூ 4 போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அரௌண்ட் 1200 rupees. நீங்க ஒரே ஒரு நாள் போனீங்கன்னா, ஒரே ஒரு நாள் இங்க இருந்து உதாரணத்துக்கு நான் ஒரு ஜோலார்பேட்டையில இருந்து மெட்ராஸ் போனா உங்களுக்கு 1200 ரூபாய் கிடைக்கும். சரி, நான் ரிட்டர்ன் மறுபடியும் வருவோம்ல, ஹெட் குவார்டருக்கு மறுபடியும் நான் கிளம்புன நேரத்துக்கு வருவோம்ல, அப்பனா ஒரு ட்ரிப் முடிஞ்சா உங்களுக்கு எவ்வளவு சார் வாங்க முடியும்? உங்களால 2400 ரூபாய் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அப்ப உங்களால 2400 கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப 2700 ரூபாய் ஒரு ட்ரிப். அப்போ ஒரு மாசம் உங்களால ஒரு 10 ட்ரிப் போக முடியும் தானே? டெஃபினட்டா உங்களால ஒரு மாசம் எவ்வளவு சார் போக முடியும்? 10 ட்ரிப்பு போக முடியும். அப்பனா உங்களால எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? நீங்க ப்ராப்பரா ஒரு மாசம் ஒர்க் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 24,000. ஆல்ரெடி பேசிக் பே உங்களுக்கு எவ்வளவு சார்? பேசிக் பே எவ்வளோ? 20,000 ஆல்ரெடி சொன்ன 19,900. ஸோ அரௌண்ட் கண்டிப்பா 45,000 உங்களுக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதானா? 45,000 தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீங்க ப்ராப்பரா ஒர்க் பண்ணனா நான் சொன்னது இது. சரிங்களா? இல்ல எனக்கு லீவ் நடுவுல வருது, நான் லீவ் எடுக்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் வந்துட்டு இவ்வளவு கிலோமீட்டர் போலீங்க, நான் வந்து உதாரணத்துக்கு 2400 into 8 தான் போயிருக்கேன் அப்படின்னா, மீதி நாள் நீங்க என்னவா எடுத்திருப்பீங்க? கண்டிப்பா லீவா எடுத்திருப்பீங்க தானே? இந்த லீவுக்கும் அவங்களே காசு கொடுத்துடுவாங்க. அப்ப அந்த லீவுல என்னென்ன, அந்த லீவுக்கு என்னென்ன அலவன்ஸ் தராங்க, அந்த லீவை நம்ம எப்படி இருக்கலாம்? நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் லீவ் எடுக்க முடியாது. அந்த லீவுக்குன்னு ஒரு பே ரேட் இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சேலரி கைக்கு எவ்வளவு வருங்கிறத முன்கூட்டியே கணிக்கலாம். சரி, இவ்வளவுதானா லீவு தானா? இந்த அலவன்ஸ் மட்டும் தானா? கிடையாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. HRA டிபெண்ட் ஆன் 3 சிட்டி, 3 சிட்டி வச்சு கொடுப்பாங்கப்பா. அது என்ன 3 சிட்டி அப்படின்னா, எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இசட் சிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? எக்ஸ் சிட்டினா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 2400, ஏஎல்பிக்கு நான் சொல்றேன், அரௌண்ட் 2400 ஆரம்பிக்கும். இது வந்து 4000, ஒய் சிட்டி 4600, இது வந்து உங்களுக்கு 7000 வரைக்கும் வரும். சரிங்களா? நான் சொல்றது ரொம்ப மினிமம் ரேட்டு. பட் ஆக்சுவலா நீங்க பேசிக் பே வச்சு கால் பண்ணா இதை விட கொஞ்சம் அதிகமாவே வரும். அப்ப இப்ப நீங்க நான் இசட் சிட்டில தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட என்ன சேர்ந்துடும்? உங்களுக்கு ஒரு 2400 சேர்ந்து. சரிங்களா? அப்ப உங்களுக்கு அரௌண்ட் எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 47,500 மாசம் நீங்க அரசாங்க சம்பளமா டெஃபினட்டா உங்களால வாங்க முடியும். பிளஸ் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படின்னு ஒரு 900 கொடுப்பாங்க, 900 டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸும் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் வாங்கணும். சரி சார், இவ்வளவுதானா? இவ்வளவுதான் 47,500 மட்டும் தான் என்னால ஒரு மாசத்துக்கு மாசத்துக்கு ஃபுல்லா 30 days ஒர்க் பண்ண வாங்க முடியுமானா? இல்ல, அதுக்கு மேலேயும் உங்களால வாங்க முடியும். அதுக்கான ஸ்கோப் இருக்கு. அப்படின்னா நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன அலவன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கன்னு ஒர்க்கிங் போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க பிளானை போட்டு உங்களால ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்ப பார்க்கலாம் என்னன்னு பாருங்க. அட்டெண்டிங் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போறீங்க, உங்களுக்கு மெடிக்கல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் அரசாங்கம் சம்பளம் கொடுப்பாங்க. சரிங்களா? என்ன சம்பளம் கொடுப்பாங்க? பேசிக் பே கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஆமா தானே? உங்களுக்கு அந்த 19,900 கண்டிப்பா வந்துடும். அது இல்லாம இதுக்கு வந்து உங்களுக்கு 160 கிலோமீட்டருக்கான சம்பளம் பர் டேக்கு, அதாவது 24 hours கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு மெடிக்கலா ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கும் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அதே போல ஜர்னி ஆஃப் டிரான்ஸ்பர், உதாரணத்துக்கு நான் மெட்ராஸ் டிவிஷன்ல இருந்து சேலம் டிவிஷன் வரேன்.
இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட்டே உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து அட்டெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. அட்டெண்ட் ஆஃபீஸ்ன்னு போட்டு சேம் இதே மாதிரி பர் டேக்கு எவ்வளவு கொடுத்துருவாங்க 160 கிலோமீட்டர் அதர் தென் பேசிக் பே. பேசிக் பேவே இல்ல, இது இல்லாம இது கண்டிப்பா கைக்கு வந்துடும். அது இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் 160 கிலோமீட்டருக்கான காசு. சரிங்களா, அது உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க ஜாயினிங் டைம், ரெஃபரன்ஸ் கோர்ஸ், இது எல்லாத்துக்கும் அதே 160 கிலோமீட்டர். அட்டெண்டிங் என்கொயரிஸ், ஏதாவது அதாவது ரயில்வேல ஏதாவது கோர்ட்லாம் இருக்கு, அதுக்காக உங்களை அட்டன் பண்ண சொல்றாங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்துடும். சரிங்களா, ட்ரேட் ஆஃப் யூனியன், இப்போ நீங்க ஒரு யூனியன்ல இருக்கீங்க, யூனியன் மீட்டிங்க்கு நீங்க அட்டன் பண்ண போறீங்கன்னா அந்த யூனியன் மீட்டிங் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், காசு கொடுத்துருவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா, இது எல்லாமே ஒரு முறை பாருங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு, ஸ்போர்ட்ஸ் டியூட்டிஸ் போனாலும் ரயில்வேலயே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டியூட்டி இருக்கும், அதுல நீங்க போறீங்க அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பா சம்பளம் கொடுத்துருவாங்க. சரிங்களா, அண்ட் தென் இந்தி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர் ஆஃப் எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸும் அவங்கள ப்ரொவைட் பண்ணலாம். நீங்களே வந்துட்டு புக் பண்ணி போய்க்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லா புக் பண்ணி அவங்களே கொடுத்துடுவாங்க. இப்ப நீங்க இப்ப பாத்தீங்கல்ல இதெல்லாம் ஓகே. இப்ப நான் வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ட்ரெயின் ஒர்க்கிங் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன். ஒர்க்கிங் எப்படி இருக்கும், நாம ஒரு ட்ரிப் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போறோம், 216 கிலோமீட்டர் போறீங்க அப்படின்னா அங்க போயிட்டீங்க, அங்க எந்த ட்ரெயினுமே இல்ல, திரும்பி உங்க ஹெட் குவார்டருக்கு வருது அப்படின்னா உங்களை வந்து நீங்க போங்க ரிட்டர்ன் போங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்களும் அங்க இருந்து கிளம்பி உங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா இப்படி சும்மா நீங்க வேலை இல்லாம வரீங்க பாத்தீங்களா, அதுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, சம்பளம் போட்டுருவாங்க. எவ்வளவு சம்பளம் போடுவாங்க, இந்த 214 கிலோமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, இதுல சரி பாதி 108 கிலோமீட்டருக்கான சம்பளத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப ஒரு முறை நீங்க வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து திரும்பி வரும்போது எந்த ட்ரெயின் ஒர்க்கிங் இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 108 கிலோமீட்டருக்கான சம்பளம் கிடைக்கும். சரிங்களா, அதே போல இப்ப நான் வந்துட்டு ஆபீஸ்லயே, அதாவது என்னால ஆபீஸ் டியூட்டி மாதிரி பார்க்க முடியாதா, அதாவது டெஸ்க் ஜாப் மாதிரி நான் பாக்குறேன் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஒன்ஸ் நீங்க லோகோ பைலட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூ கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா, அதாவது ஒரு க்ரூ வந்து ட்ரெயின் ஆர்டர் நீங்க கொடுக்கணும், அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு சார் உங்களுக்கு இந்த ட்ரெயினை நீங்க இந்த ட்ரெயினை அட்டன் பண்ணணும்னு சொல்லணும். அப்படி சொன்னா அதுக்கு உங்களுக்கு அதாவது கிலோமீட்டர் அடிப்படையில சம்பளம் கொடுப்பாங்க. சரிங்களா, பர் டே 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 120 கிலோமீட்டருக்கான சடை விற்பாங்க. அப்ப 120னா என்னது, நீங்க இப்ப எல்பி ஆயிட்டீங்க, அப்ப இன்ட்டு எவ்வளவு போட்டுக்கணும், 5 போட்டுக்கணும். சரிங்களா, அப்ப 600 ரூபாய் உங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளமா வரும். இது எல்லாமே பேசிக் பே இல்லாம. பேசிக் பே இல்லாம எல்பி பேசிக் பே எவ்வளவு சார், 35,400. இது இல்லாம ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 600 ரூபாய் கிடைக்கும். புரியுதுங்களா, அப்ப இதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தானே, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டெஸ்க் ஜாப், இது ரெண்டுமே டெஸ்க் ஜாப் நான் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க லோகோ பைலட் ஆயிட்டீங்கன்னா அந்த ஜாப்பும் நீங்க கேட்டு வாங்கலாம். சரிங்களா, சரி சரி இப்ப நான் ஒர்க்குக்கு போறேன். ஒர்க்குக்கு போயிட்டு வெளியே எப்படி தங்குறது, அது எனக்கு புரியலையே, என்ன போகணுங்கிறாங்க. அப்ப ஒர்க்கிங் எப்படி இருக்கும், போகணுங்கிறீங்க வரணுங்கிறீங்க, அப்பெல்லாம் அங்க எப்படி ஒர்க்கிங் இருக்கும். ஒன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களை அப்பாயிண்ட் பண்ண ஸ்டேஷன்ல இருந்து நீங்க கிளம்பிட்டீங்க, ஹெட் குவார்டர்னு சொல்லுவாங்க. உங்களை அப்பாயிண்ட் பண்ண ஸ்டேஷன் என்ன சொல்லுவாங்க, ஹெட் குவார்டர். அங்க இருந்து நீங்க கிளம்பிட்டீங்க, கிளம்பி மெட்ராஸ் போயிட்டீங்கன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். போயிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு தங்கறதுக்கான ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. அந்த ஃபெசிலிட்டிக்கு பேரு ரன்னிங் ரூம். அந்த ரன்னிங் ரூம்லயே நீங்க தங்கிக்கலாம். அந்த ரன்னிங் ரூம்ல வித் ஏசியோட இண்டிவிஜுவல் பெட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிளஸ் ஃபுட் அலவன்ஸும் கொடுத்துருவாங்க சார். சரி, ஃபுட் அலவன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்க எவ்வளவு நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும், 5 ரூபாய், 5 rupees. எதுக்கு, ஒரு ஃபுட்டுக்கு 5 rupees. நான் பிரேக்ஃபாஸ்ட் 5 rupees, லஞ்ச் 5 rupees, டின்னர் 5 rupees. 15 rupees இருந்தா நீங்க அவுட் ஸ்டேஷன்ல போய் தாராளமா தங்கிடலாம். வித் ஏசி வித் பெட்டோட உங்களுக்கு வந்துடும். பிளஸ் அந்த ரன்னிங் ரூம்ல என்னென்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபிட்னஸுக்கான ரூம் இருக்கும், யோகா ரூம் இருக்கும், லைப்ரரி இருக்கும், ஆர் ஸ்டடி ரூம்னு சொல்லுவாங்க, ஆர் ஸ்டடி ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் அங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப
யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பிளசண்டான ஒரு இடத்துல தான் வச்சிருப்பாங்க. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் உங்களுக்கு அந்த ரன்னிங் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த ரன்னிங் ரூமே சில ஸ்டேஷன்ல இருக்காது. நான் ஒரு ஸ்டேஷன் போறேன், அந்த இடத்துல எனக்கு ரன்னிங் ரூமே இல்ல, ரன்னிங் ரூம் இஸ் நாட் ப்ரொவைடட் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா கவலையே வேண்டாம், அதுக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. அவுட் ஸ்டேஷன் அலவன்ஸ் சொல்லுவாங்க. அந்த அலவன்ஸ்க்கு பேர் என்னதுங்க சார்? அவுட் ஸ்டேஷன் அலவன்ஸ். சரிங்களா? சோ உங்களுக்கு அது கவலையே கிடையாது. நான் போறேன், அங்க எனக்கு ஒரு வேலை இது இல்ல, நான் அங்க செலவு பண்ணிட்டேன், என்னோட சொந்த செலவுல சாப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இந்த ரன்னிங் ரூம் இல்லாத இடத்துல உங்களுக்கு ஃபுட்டுக்கு மட்டும்தான் அலவன்ஸ் இருக்கு. தங்கறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்டே பண்றது உங்களுக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால அந்த ஒரிஸ் உங்களுக்கு எதுவுமே வேண்டாம். சரிங்களா? சரி, இப்ப நான் வந்து அவுட் ஸ்டேஷன் போயிட்டேன். இப்ப அவுட் ஸ்டேஷன் போயிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, உங்களை இங்க இருந்து ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அங்க ட்ரெயின் இல்லைன்னா திருப்பி அனுப்புவாங்கன்னு சொன்னேன். எவ்வளவு நேரத்துக்குள்ள அனுப்புவாங்கன்னு இருக்கு. மோர் தென் 16 ஹவர்ஸ் உங்களை வச்சிருந்தாங்கன்னா 16 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்க இங்க உங்க ஹெட் குவார்டருக்கு அனுப்ப போறதா முடிவெடுத்தாங்கன்னா அந்த 16 மணி நேரத்துக்கும் உங்களுக்கு ஒரு பணம் தருவாங்க. எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க? 70 கிலோமீட்டருக்கான பணம் தருவாங்க. அப்படின்னா 70 இன்ட்டு 4 280 ருபீஸ் வந்து உங்களுக்கு. நாங்க சும்மா தான் இருந்தேன், எனக்கு அங்க ட்ரெயினே இல்ல, சும்மா தான் இருந்தேன். அப்ப அங்க சும்மா இருந்ததுக்கு உங்களுக்கு 280 தருவாங்க. பிளஸ் அன்னைக்கான பேசிக் பேவும் வந்துடும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி எனக்கு தங்குறாங்க சார், நான் அங்க போயிட்டேன், மறுபடியும் இங்க ஹோம் ஸ்டேஷன் வந்துட்டேன். இங்க எனக்கு எவ்வளவு நேரம் நான் ஒர்க் பண்ணுவேன், மறுபடியும் நான் அங்க எப்படி போனேன், இப்படி ட்ரெயினர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்குதான் ரெஸ்ட் ஹவர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த ரெஸ்ட் ஹவர்ஸை நிச்சயமா நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை க்ரூ கண்ட்ரோலர் வந்து ரெஸ்ட் ஹவர்ஸ் கரெக்டா கொடுக்கலைன்னா நீங்க கிளைம் பண்ணலாம், எனக்கு ரெஸ்ட் ஹவர்ஸ் வேணும்னு சொல்லி கிளைம் பண்ணலாம். அந்த ரெஸ்ட் ஹவர்ஸ் எப்படி இருக்கும்? உங்களை நியமிக்கிற ஸ்டேஷன் நான் என்ன சொன்னேன், ஹெட் குவார்டர்னு சொன்னா, ஹெட் குவார்டர்ஸ்ல நீங்க கண்டிப்பா எத்தனை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு? 16 மணி நேரம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 16 ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தா கண்டிப்பா இந்த 16 மணி நேரம் கழிச்சு 17வது மணி நேரம் மட்டும்தான் உங்களால ஒர்க்குக்கு கூப்பிட முடியும். 16 மணி நேரம் நீங்க முழுக்க என்ன பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்ப நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்ப இங்க இருந்து எனக்கு ட்ரெயின் புக் பண்ணி நான் அவுட் ஸ்டேஷன் போயிட்டேன். அங்க போனோடனே உடனே ட்ரெயின் தருவாங்களா? நான் சொல்றது நீங்க அவுட் ஸ்டேஷன் போயிட்டீங்க, அவுட் ஸ்டேஷன் போனவொடனே எனக்கு ட்ரெயின் கொடுத்துருவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அங்கேயும் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. அங்கேயும் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? அவுட் ஸ்டேஷன்லயும் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரெஸ்ட் ஹவர்ஸ் எவ்வளவுனா 8 ஹவர்ஸ். அங்கேயே 8 மணி நேரம் நீங்க ரெஸ்ட் எடுத்த பிறகுதான் உங்களை என்ன பண்ணுவாங்க, வண்டியில ஏற்றுவாங்க. எதுக்கு சார் இந்த மாதிரி பண்றாங்க? எதுக்கு இங்க டெஃபினட்டா 16 ஹவர்ஸ் இருக்கணும், அவுட் ஸ்டேஷன்ல 8 ஹவர்ஸ் இருக்கணும்னா ப்ராப்பர் ரெஸ்ட் இருந்தாதான் உங்களால 200 கிலோமீட்டர் டிரைவ் பண்ண முடியும் வண்டியை. சரிங்களா? ஆன் பிகாஸ் ஆஃப் சேஃப்டி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு 200 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்றீங்க, இதெல்லாம் 100 கிலோமீட்டர்ஸ் ஒர்க் பண்றீங்க, 50 கிலோமீட்டர்ஸ் ஒர்க் பண்ணி எவ்வளவு கிலோமீட்டர் ஒர்க் பண்ணாலும் நீங்க ரெஸ்ட் எடுத்தாதான் இவ்வளவு தூரம் உங்களால டிரைவ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சரிங்க? நீங்க ரெஸ்ட் அலவன்ஸ்னா என்னன்னு எடுத்துக்க கூடாது, ரெஸ்ட்டுக்குலாம் காசு கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்க கூடாது. ரெஸ்ட் அலவன்ஸ்னா உங்களுக்கு இந்த 16 மணி நேரம் எந்த டியூட்டியும் கொடுக்காம அதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுதான் அதுக்கான அர்த்தம். சரி, இப்ப நான் இந்த மாதிரி ரெஸ்ட் அவுட் ஸ்டேஷன்ல ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் 16 ஹவர்ஸுக்கு எவ்வளவு உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து நான் சொன்னது அமௌண்ட் பேசிஸ்ல, இது வந்து ரெஸ்ட் பேசிஸ்ல சொல்றேன் உங்களுக்கு. இப்ப அவுட் ஸ்டேஷன் அலவன்ஸ் சொன்னல, உங்களுக்கு 70 கிலோமீட்டர் தருவாங்க. அதை பாருங்க இங்க டினோட் பண்ணியிருக்கேன், நீங்க இது ஒரு முறை பாத்துக்கோங்க. அவுட் ஸ்டேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க 116 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, 70 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அதே போலதான் ரிலீவிங், அவுட் ஸ்டேஷன் ரிலீவிங் இப்ப சொன்னேன் எப்படி அனுப்புவாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன். ஆக்சிடென்டல் அலவன்ஸ். ஓகே, இப்ப வந்து சார் நான் ட்ரெயின்ல ஒர்க் பண்ணேன், நான் டெடிகேட்டா ஒர்க் பண்ணேன், சம்வாட் எனக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்ப அந்த இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால ஒர்க் பண்ண முடியல. இப்ப எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு என்னென்ன அலவன்ஸ் இருக்கு அப்படின்னா பர் டேக்கு உங்களுக்கு 70 கிலோமீட்டருக்கான அலவன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் பிளஸ் பேசிக் பேவோட சேர்த்தி உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, 70 × 4 280 ருபீஸ் டெய்லி கொடுப்பாங்க. நான் சொல்றது ஏஎல்பிக்கு மட்டும்தான். நீங்க இன்க்ரிமெண்ட் ஆக ஆக உங்களுக்கு இந்த அமௌண்ட் என்ன ஆகிட்டே போகும், கூடிக்கிட்டே போகும். இப்ப மினிமம் கேரண்டி கிலோமீட்டர் அலவன்ஸ் பார்க்க போறோம். இப்ப மினிமம் கேரண்டி கிலோமீட்டர் அலவன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நான் இப்ப எனக்கு ட்ரெயின் ஆர்டர் கொடுத்துட்டாங்க,
எனக்கு ட்ரெயின் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு எடுத்து ட்ரெயின் ஆர்டர் கொடுத்து நான் உட்காந்துட்டேன், போய் ட்ரெயின்ல உட்காந்துட்டேன். ஆனா ஏதோ ஒரு சில காரணத்தினால ட்ரெயின் தாமதமாகி வண்டியே நீங்க போகல, ஒர்க்கே பண்ணல, ஆனா ட்ரெயின்குள்ள இருக்கீங்க. இப்போ மறுபடியும் உங்களை என்ன சொல்லிட்டாங்க, வேண்டாம் நீங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கே வந்துருங்க, ட்ரெயின் ஆர்டர் கேன்சல்னு சொல்லிட்டாங்க, ட்ரெயினே உங்களுக்கு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அப்ப இவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க இல்லையா ட்ரெயின்ல, அதுக்காக உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் தருவாங்க? 120 கிலோமீட்டருக்கான சேலரி உங்களுக்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ 120 இன்ட்டு 4 உங்களுக்கு 480 ருபீஸ் டெஃபினட்டா உங்களுக்கு வரும். சரிங்களா? எதோட சேர்த்து, பேசிக் பேவோட சேர்த்து உங்களுக்கு இதுவும் வரும். அடுத்ததா பாருங்க, கூட்ஸ் ட்ரெயினுக்கான இன்சென்டிவ்ஸ். கூட்ஸ் ட்ரெயினுக்கான இன்சென்டிவ்ஸ் என்னன்னா, இப்ப நார்மலா நீங்க பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்றீங்கன்னா ஆக்சுவல் கிலோமீட்டருக்கு என்ன மைலேஜுக்கான காசோ அதான் வரும். ஆக்சுவல் கிலோமீட்டருக்கான மைலேஜ், உதாரணத்துக்கு 110 தான் ஆக்சுவல் கிலோமீட்டர் போகுது வண்டி, ட்ரெயின் போகுதுன்னா அதுக்கான சம்பளம் தான் வரும். அதுக்கான சம்பளம் என்னது, இன்டூ 5 போட்டா என்ன வருதோ அந்த சம்பளம் தான் உங்களுக்கு வரும். அந்த ஒரு ட்ரிப்புக்கு உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, 550 கொடுப்பாங்க. ஆனா கூட்ஸ் ட்ரெயின் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தருவாங்க அப்படின்னா, இப்ப இந்த 110 கிலோமீட்டர் ஒர்க் பண்றீங்கன்னா பிளஸ் 30% ஆஃப் பேஸ் கிலோமீட்டர், இதுல 30% போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 143 கிலோமீட்டருக்கான சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 143 இன்டூ 4 அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதான் கூட்ஸ் ட்ரெயினுக்கும் நார்மலா பேசஞ்சர் ட்ரெயினுக்கும் நீங்க ஒர்க் பண்ணும் போது இருக்க வித்தியாசம். ஆனா பேசஞ்சர் டிரைவர் ஆகும்போது உங்களுக்கு இந்த 1 கிலோமீட்டர் பாருங்க, இங்க எவ்வளவு வருது, 4 ரூபாய், ஆனா அங்க உங்களுக்கு எவ்வளவு வரும், 5 ரூபா வரும். இதுதான் அந்த ஹைராக்கில நீங்க அதிகமா போக போக உங்களுக்கு இந்த கிலோமீட்டருக்கு தரக்கூடிய அந்த காசு வந்து 1 கிலோமீட்டருக்கு தர அந்த காசு வந்து என்ன ஆகும், அதிகமாகும். சரிங்களா? அடுத்ததா பாருங்க, சென்டர் ஆகலாம்னு சொன்னேன் இல்லையா. இப்ப ஷண்டிங் பண்றீங்க அப்படின்னா இது வந்து நான் உங்க இண்டிவிஜுவலா நீங்க ட்ரெயின் எப்போ ஓட்ட முடியும், ஏஎல்பிஆர் ஓட்ட முடியாது, சீனியர் ஏஎல்பிஆர் ஓட்ட முடியாது. சென்டர் ஆன பிறகுதான் நீங்க இண்டிவிஜுவலா ட்ரெயின் டியூட்டி பார்ப்பீங்க. சரி, இப்ப சன்டிங் டியூட்டி பாக்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா 15 கிலோமீட்டருக்கான சேலரி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கொடுப்பாங்க. ஈச் ஹவர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, 15 கிலோமீட்டருக்கான சேலரி கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். வெயிட்டிங் அலவன்ஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு சொன்னதுதான் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு சொன்னதுதான் இருக்கு. ரோல் லேர்னிங், முத நீங்க ட்ரெயின் போறீங்க, ட்ரெயின் இப்ப வந்து ஏஎல்பியா செலக்ட் ஆயிட்டீங்க, ஃபர்ஸ்ட் டே போஸ்டிங் போயிட்டாங்கன்னா உங்களை ட்ரெயின்ல ஏத்த மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரோல் லேர்னிங் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. சிக்னல்ஸை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அங்க இருக்க ஸ்டேஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட ரோட்ஸ் அங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுலயே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரோல் லேர்னிங் சொல்லுவாங்க. அதுக்கும் உங்களுக்கு சம்பளம் தருவாங்க. எப்படி சம்பளம் தருவாங்க, ஆக்சுவல் கிலோமீட்டருக்கான சம்பளம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்ப போனோடனே ஃபர்ஸ்ட் நீங்க அப்பாயிண்ட் ஆயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு கொடுப்பாங்க, ரோல் லேர்னிங் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதுக்கான சம்பளத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க. பிளஸ் எதோட சேர்த்து பேசிக் பேவோட சேர்த்து உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. சரிங்களா? அடுத்ததா பாருங்க, நேச்சுரல் கலாமிட்டிஸ். இப்போ கொரோனா டைம்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல கவர்மெண்ட் நம்மளுக்கு சேலரி தருவாங்கன்னா 100% உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க, 30% ஆஃப் பேசிக் பே சேலரி 100% உங்களுக்கு கொடுக்கும். எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்தாலும் உங்க ஜாப்ல அதால தடைப்பட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா எவ்வளவு சம்பளம் கண்டிப்பா கொடுப்பாங்க, 30% ஆஃப் பேசிக் பே கண்டிப்பா கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது நான் சொல்றது 30% ஆஃப் பேசிக் பே எப்படி சொல்றேன்னா, உங்களோட சம்பளம் பேசிக் பேவோட 100% வந்துடும். பிளஸ் நீங்க மைலேஜ் இன்னும் போகல, அதனால 30%. அப்பனா உங்க கைக்கு எவ்வளவு கிடைக்கும், இன் ஹேண்ட் 130%. சரிங்களா? வெறும் 30% நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு 130% ஈவன் எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி சார், இப்ப நான் இதெல்லாமே போயிட்டேன். இங்க இருந்து நான் இன்னும் ஹையர் லெவல் போகணும்னு சொன்னேன். உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், நான் சீஃப் க்ரூ கண்ட்ரோல் வரைக்குமே ஆயிட்டேன். ஈவன் தோ நான் இன்னும் பெரிய போஸ்டிங் போகணும், எனக்கு சீஃப் க்ரூ கண்ட்ரோல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்க எல்பி ஆகும்போது உங்களுக்கு ஜிடிசி எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
சரிங்களா? அது எழுதி உங்களால ஜேஇ ஆக முடியும் மினிமம் கட் ஆஃப்ல. நீங்க நார்மலா ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க பாத்தீங்களா ஆர்ஆர்பில, அதை விட ஜிடிசி எக்ஸாம்ல கட் ஆஃப் உங்களுக்குன்னு தனியா இண்டிவிஜுவல் கட் ஆஃப் உங்களுக்கு தனியா கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்ப அந்த கட் ஆஃப்ல வந்து நீங்க ஜேஇ எக்ஸாம் எழுதினா ஈஸியா நீங்க என்னவும் ஆகலாம், ஜேஇயாவும் ஆகலாம். சரிங்களா? சரி, ஆல்ரெடி சொன்ன சேலரியில இதோட இருக்கா அப்படின்னா இல்ல, இதுக்கு மேல லீவுக்கு உங்களுக்கு சம்பளம் தருவாங்கன்னு சொன்னேன். அப்ப என்னென்ன டைப் ஆஃப் லீவ் நமக்கு இருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் லீவ் கவர்மெண்ட் நமக்கு தராங்க, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப என்னென்ன லீவ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கைண்ட் ஆஃப் லீவ்ஸ் என்னென்ன. ஃபர்ஸ்ட் வந்து எல்ஏபி, லீவ் ஆன் ஆவரேஜ் பே. சரிங்களா? இது வந்து 6 மாசத்துக்கு 6 மந்த்துக்கு உங்களுக்கு 15 டேஸ் கொடுப்பாங்க. 15 நாள் உங்களுக்கு எல்ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கேஷுவல் லீவ். இது வந்து என்னதுன்னா 12 மாசத்துக்கு, நீங்க ஜாயின் ஆனதுல இருந்து 12 மாசத்துக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஆக்சுவலா நீங்க எப்ப ஜாயின் ஆனாலும் சரி உங்களுக்கு கிரெடிட் ஆகுறது என்னவோ ஜனவரி மாசம் மட்டும் தான் கிரெடிட் ஆகும். சரிங்களா? ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு 12 மந்த்துக்கு 10 டேஸ் கொடுப்பாங்க. ஆல்ரெடி இங்க ஒரு 15 டேஸ், இங்க ஒரு 10 டேஸ். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஜனவரி மாசமே எவ்வளவு டேஸ் உங்களுக்கு லீவ் கிரெடிட் கொடுப்பாங்க, 25 டேஸ் லீவ் கிரெடிட்ல வந்துடும். அப்ப இது என்னது, லீவ் ஆன் ஹாஃப் ஆவரேஜ் பேங்கிறது என்னது அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சிக், ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னா சிக் லீவுக்கு எதை எடுப்பாங்க அப்படின்னா, சிக் லீவுக்கு ஃபர்ஸ்ட் எல்ஹெச்ஏபி தான் எடுப்பாங்க. சரிங்களா? இந்த எல்ஹெச்ஏபிங்கிறது ஜனவரி மாசம் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. 6 மாசத்துக்கு 10 டேஸ் கொடுப்பாங்க. 6 மாசத்துக்கு 10 டேஸ் உங்களுக்கு சிக் லீவ் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதே போல இந்த ஸ்பெஷல் கேஷுவல் லீவ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட சுப்பீரியருக்கு நீங்க ஒரு லெட்டர் போட்டு, எனக்கு எங்க வீட்டுல ப்ராப்ளம், எங்க குடும்பத்தை நான் பாத்துக்கணும், ஆனா இந்த மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் இருக்கு, எனக்கு இந்த லீவ் இல்லாம எக்ஸ்ட்ரா லீவ் வேணும்னா அதை நீங்க கிளைம் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து ஸ்பெஷல் கேஷுவல் லீவ். உங்க குடும்பத்துக்காக, நீங்க தேவைக்காக அந்த லீவை நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததா பாருங்க கேஷுவல் லீவ். இந்த கேஷுவல் லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே எவ்வளவுதான் சொன்னேன், பர் இயருக்கு, அதாவது 12 மந்த்துக்கு 10 டேஸ் சொன்னா இந்த கேஷுவல் லீவ் டெஃபினட்டா உங்களுக்கு தரணும். இப்ப ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்க எந்த லீவ்ல போலாம் அப்படின்னா, நீங்க எந்த லீவ்ல போலாம், கேஷுவல் லீவ்ல தான் போகணும். சரிங்களா? கேஷுவல் லீவ்ல மோஸ்ட்லி உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எல்ஏபினா டிபெண்ட் ஆன் பொசிஷன் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். அதனால நீங்க கேஷுவல் லீவ் போயிடலாம். அடுத்ததா வந்து மேட்டர்னிட்டி லீவ். நீங்க வந்து ஒரு லேடிஸா இருக்கீங்க, இப்ப குழந்தை உங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது உங்களுக்கு 6 மந்த் கொடுப்பாங்க. சரிங்களா? 6 மந்த் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்ப வந்து இதுல 2 இயர்ஸ் போட்டிருக்காங்களே, மேட்டர்னிட்டி லீவ் இது 2 இயர்ஸ். இது வந்து ப்ரீவியஸா வந்தது. இப்ப வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 6 மந்த் தான் கொடுக்குறாங்க. ஆனா இந்த 2 இயர்ஸ்ங்கிறது என்னன்னா வித்தவுட் பே. அதனாலதான் நான் உங்களுக்கு 6 மந்த் மென்ஷன் பண்ணேன். இந்த 6 மந்த்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா வித் பே, சம்பளத்தோட உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இந்த 2 வருஷம் சைல்டு கேர் லீவ்னு சொல்லுவாங்க. இந்த 2 வருஷம் நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எதுலதான் உங்களுக்கு லீவ் எடுக்க முடியும், வித்தவுட் பேல நீங்க லீவ் எடுத்துக்கலாம். உங்க ஜாப் கேரண்டி இருக்கும், அதுக்காக அந்த லீவ் கொடுக்குறாங்க. அடுத்ததா நீங்க ஜென்ஸா இருக்க பட்சத்துல பேட்டர்னிட்டி லீவ், உங்க குழந்தைக்கு பிறந்திருக்கும் போது நீங்க என்ன லீவ் எடுத்துக்கலாம், பேட்டர்னிட்டி லீவ்னு எடுத்துக்கலாம். இதுக்கு 15 டேஸ் உங்களுக்கு லீவ் கொடுப்பாங்க. இந்த 15 டேஸ் லீவு கண்டினியூஷனா தான் எடுக்க முடியும். சரிங்களா? கேப்பே இல்லாம தொடர்ந்து 15 நாளா தான் எடுத்துக்க முடியும். இந்த 15 டேஸ் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்கன்னா எல்ஏபிக்கான சம்பளம் என்னவோ அது கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, எல்ஏபின்னு சொல்றீங்களா, அந்த எல்ஏபிக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்க, ஒரே ஒரு எல்ஏபி நான் இன்னைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, நான் ஏஎல்பிஸா எனக்கு ஒரு எல்ஏபி எனக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா அரௌண்ட் 200 ருபீஸ், 200 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு நீங்க லீவ் எடுத்தா உங்களுக்கு எவ்வளவு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குறாங்க, 200 ருபீஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்ட்ராடினரி லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கீங்க, நான் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இது பண்ணணும் அப்படின்னா நீங்க அவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ராடினரி லீவ் அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க. அவங்களுக்கு அது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்ல ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கு, இந்த ரயில்வேலயே ஏதோ ஒரு ஸ்டடீஸ் இருக்கு, அதை நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி லீவ் அப்படிங்கறத நீங்க கிளைம் பண்ணலாம். அது 12 மாசத்துல இருந்து 24 மாசம் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல வந்து எல்ஏபி அண்ட் எல்ஹெச்கேபி நீங்க எடுக்காம இருக்கீங்கன்னா அதையும் கூட என்ன பண்ணிக்குவாங்க, ஆட் பண்ணிக்கி உங்களுக்கு கொடுப்பாங்க.
சரிங்களா? அந்த வித்தின் அந்த 12 மந்த்துக்குள்ள அதையும் கூட ஆட் பண்ணி கொடுப்பாங்க. சரி, இப்ப நீங்க இந்த லீவ்லாம் எடுக்கிறீங்க, இது இல்லாம உங்களுக்கு ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் இருக்கு. நான் ஏன் இந்த 10th பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த அன்ஃபிட் ஃபிட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஏஎல்பிக்கு ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, நான் உங்களுக்கு மேல வந்து 4 லெவல் எக்ஸாம் எழுதிடலாம், இதுல 4th எக்ஸாம் ரொம்ப முக்கியம். அதுதான் மெடிக்கல். இந்த மெடிக்கல் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கணும், A1 ஃபிட் அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா? அதாவது A1 ஃபிட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம், ஐ வந்து 6/6ல இருக்கணும். ஐ டெஸ்ட் உங்களுக்கு எடுத்தா 6/6ல இருக்கணும். பிளஸ் ஃபுல் பாடி ஸ்கேன் எடுப்பாங்க. அதை வச்சு அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, நீங்க ஃபுல் ஃபிட்டா இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜாப்பை ஷூரிட்டியே கிடைக்கும். இப்போ இந்த மெடிக்கல் ஃபிட்ல நீங்க இப்ப இருக்கீங்க, செலக்ட் ஆயிட்டீங்க, ஏஎல்பி ஆயிட்டீங்க, இப்ப மெடிக்கல் ஃபிட்ல இருக்கீங்க. ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஏஎல்பில இருந்து சீனியர் ஏஎல்பி ஆயிட்டீங்க. ஏஎல்பில இருந்து சீனியர் ஏஎல்பி ஆயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அன்ஃபிட்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த A1 ஃபிட் உங்களுக்கு வரல அப்படின்னா, இந்த சீனியர் ஏஎல்பி ஆகும்போது உங்களுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு சொன்னேன், பேசிக் பே 25,500. இந்த 25,500க்கு ஏத்த டெஸ்க் ஜாப்பை உங்களுக்கு கவர்மெண்டே கொடுத்துருவாங்க. ஏன் ஏஎல்பியா இருக்கும்போது தரலைன்னா, ஏஎல்பியில முதல் 2 வருஷம் நீங்க கடக்கணும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ப்ரொபேஷனரி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடை நீங்க கடந்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும், இந்த அன்ஃபிட்டுக்கான டெஸ்க் ஜாப்பை வாங்கிக்க முடியும். சரிங்களா? இதான் முக்கியமான இம்பார்ட்டன்டான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து ஏஎல்பிக்கு வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுல இன்னும் எனக்கு டவுட்ஸ் இருக்கு, இன்னும் ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு தெரியல, இல்ல எந்த மாதிரி லீவ் எடுக்கணும் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல, எந்தெந்த இடத்துல ஒர்க்கிங் போடுவாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம அகாடமியை அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.